இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஊடகத்திலே ஒரு விவாதம் நடத்தி இருக்கிறார்கள். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தது கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி. அப்படி என்றால் இப்பொழுது ஏன் எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டிற்காக போராடக்கூடாது, ஏன் அதிமுக போராடவில்லை என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த வரலாறு அதிமுகவிற்கு இருக்கிறது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி என்கின்ற காரணத்தால் அந்த வரலாறு எடப்பாடி பழனிசாமியை சாருகிறது, அதிமுகவை சேர்கிறது என்று ஒரு விவாதத்தை இன்றைக்கு இவர்கள் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? 10.5% இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு 3 வருடங்களுக்கு மேலாகிவிட்ட பிறகு இன்றைக்கு ஏன் இப்படி ஒரு விவாதத்தை நடத்துகிறார்கள்? சரி, போராட்டத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஏன் அதிமுகவை எந்த காலத்திலாவது போராடி இருக்கிறார்களா? போராட்டத்தை ஒரு விளம்பரமாக நடத்துவார்கள். உள்ளபூர்வமாக எந்த ஒரு போராட்டத்தையும் அதிமுக நடத்தியதில்லை. அதுவும் எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக வீரியமிக்க போர்க்குணமிக்க போராட்டங்களை நடத்தியது இல்லை. இப்பொழுது கூட அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு வீரியமிக்க போராட்டத்தை நடத்தியவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆனால் அந்த அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேறியதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்று அந்த போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள். வேறு யாராவது போராடினால் அந்த போராட்டத்தின் பலனை அனுபவிக்கின்ற இடத்திலே தான் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் காலங்காலமாக இருந்திருக்கிறது என்பது கடந்த கால வரலாறு. இன்றைக்கே வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி போராடக்கூடாது, அதிமுக போராடக்கூடாது என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு வன்னியருடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தேவைப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு, அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம். ஆகவே இனி எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைப்பது சந்தேகம். ஒருவேளை அவருக்கு தேர்தலில் இரட்டை இலை சின்னம் கிடைக்காமல் போனால் என்ன செய்வது? அவருடைய பொதுச் செயலாளர் பதவிக்கே பங்கம் வந்தாலும் வரலாம். அதே கொங்கு மண்டலத்தில் இருந்து KA செங்கோட்டையன் என்கின்ற முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார். அவருக்கு பின்னாலே சசிகலா இருக்கிறார், தினகரன் இருக்கிறார், ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி வந்தவுடன் வடதமிழகத்தில் இருக்கின்ற வன்னியர்களை தனக்கு ஆதரவாக இழுக்க வேண்டும், வடதமிழகத்தில் இருக்கின்ற வன்னியர்களின் ஆதரவை பெற வேண்டும். அதற்கு ஒரே வழி, இல்லாத 10.5% இடஒதுக்கீட்டை, அமுலில் இல்லாத 10.5% இடஒதுக்கீட்டை நான் தான் கொடுத்தேன் என்று ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து அதன் மூலம் வன்னியர்களை தனக்கு ஆதரவாக திருப்பிக் கொண்டால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆகவேதான் திட்டமிட்டு அதிமுக காரர்களை வைத்து அந்த ஊடகங்கள் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தார் என்று ஒரு மாபெரும் பொய்யை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னொரு பொய்யை ஏற்கனவே அவர்கள் சொன்னார்கள். எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததால் தான் அதிமுக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தோற்றது என்று ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி பெற்ற வாக்கு சதவீதம் 22%. ஆனால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் 32.5. வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததால் அதிமுக வளர்ந்தது. எடப்பாடி பழனிசாமி தன்னை தக்க வைத்துக் கொண்டார். இதன் மூலம் ஆதாயம் அடைந்தது எடப்பாடி பழனிசாமி தான், ஏமாற்றம் அடைந்தது வன்னியர் சமூகம். சரி, வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது. ஆனால் ஏன் தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை தொகுதிகளிலும் அதிமுக தோற்றது? இடஒதுக்கீடு கொடுக்காத பொழுதும் தோற்றிருக்கிறார்கள். இல்லாத இடஒதுக்கீட்டை கொடுத்தோம் என்று இவர்கள் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் தோற்றிருக்கிறார்கள்.
ஆக எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். தென் தமிழகத்தில் பொறுத்தவரை அங்கே இருக்கின்ற தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள், முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு துரோகம் செய்து விட்டார் என்ற ஆதங்கத்தில், என்ற கோபத்தில் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. இவர் மீது இருக்கின்ற கோபத்தை மறைப்பதற்காக ஏதோ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததால் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை சந்தித்தார் என்றெல்லாம் தொடர்ந்து ஒரு பொய்யையே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே பொய்யை இப்பொழுதும் சொல்லி வீழ்ந்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கை மீண்டும் தூக்கி நிறுத்தி விடலாம் என்பதற்காக மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை கொடுத்தார் என்று ஒரு விவாதத்தை நடத்தி, அந்த விவாதத்தை பல ஊடகங்களிலே நடத்துவதன் மூலம் வன்னியர் சமூக மக்களை மீண்டும் ஏமாற்றி தான் ஏற்றம் பெறலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கனவு காண்கிறார். அதிமுக கனவு காண்கிறது. அந்த கனவு கண்ணாடி வியாபாரி கண்ட கனவாக நொறுங்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.